ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கேர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் நேயர்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது, நேயர்களான நீங்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் என்ன தான் நம்ம அடுத்தடுத்து இந்த பண்டிகையும் போது செஞ்சுட்டு இருந்தாலும் பண்டிகை காலத்தில் எல்லா நேயர்களுக்கும் வரக்கூடிய சந்தேகத்தை தான் நீங்கள் செஞ்சுக்காமீங்க, அது எங்கள்கிட்ட கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அப்படின்னு கேட்குற ஒரு விஷயம் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். பூரண கொழுக்கட்டை, அதாவது உள்ள பூரணம் வச்சு 2 விதமான பூரணம், ஒன்று இனிப்பும் ஒன்று காரமும். இது கேட்குற நேர்கள் மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்க, புதுசாக கிச்சனுக்குள்ள என்ட்ரு ஆகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்குமே அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த கொழுக்கட்டை செஞ்சு காமிக்க போகிறோம். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மேல் மாவு, அந்த மேல் மாவு தயாரிக்கிறது தான் மெயினாக கேட்பாங்க. ஏன்னா உள்ளே வைக்கிற பூரணம் வந்து நம்ம விதவிதமாக நம்ம கற்பனைக்கு ஏற்ற மாதிரி பாரம்பரியமாக செய்யக்கூடியதாக இருந்தாலும் அதை தவிர்த்து நம்ம கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அதை கலந்து செய்யலாம் அப்படிங்கிற ஆசையில் அந்த மேல் மாவு கரெக்டாக வரணுமேன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மேல் மாவு தயாரிக்கிறதுலேருந்து உள்ளே வைக்கிற பூரணம், அதுவுமே பாரம்பரியமான 2 வகை பூரணம், இனிப்பு காரம், இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல மேல் மாவு தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறதையும் பார்த்துடலாம். அரிசி மாவு 1 கப், உப்பு 1/4 டீஸ்பூன், எண்ணெய் 1 டீஸ்பூன். இப்போ மேல் மாவுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த இனிப்பு பூரணத்துக்கான தேவையான பொருள், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் 1 கப், துருவிய வெல்லம் 1 கப், கசகசா 1 டேபிள் ஸ்பூன், உடைத்த கடலை எனப்படும் பொட்டுக்கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு மேல் மாவுக்கு தேவையான பொருள்னு பார்த்தோம். அடுத்தது இனிப்பு பொருளுக்கு தேவையான பொருள்னு பார்த்தோம். இப்போ மேல் மாவு அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா குறிப்பாக முக்கியமாக பச்சை அரிசி, அதாவது மாவரிசி, சாப்பாட்டு அரிசி வேணும்னு அவசியம் கிடையாது. மாவரிசின்னு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அதில் மாவும் நிறைய காணும். அது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி நல்ல வெளுப்பாக இருக்கும். நம்ம சாப்பாட்டு அரிசியை விட நல்ல வெளுத்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த பலகாரம் பண்ணாலும் கொழுக்கட்டையெல்லாம் பண்ணும்போது வெளுத்து வரும் நல்ல மாவு. அதனால் அந்த மாவரிசின்னு குறிப்பிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த மாவரிசியை வாங்கி நல்ல ஒரு 1 மணி நேரம் வீட்டிலேயே ஊற வச்சுருங்க. நல்லா தண்ணீர் நினச்சி நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருங்க. ஊறின அரிசியை நல்ல வடிகட்டியில் போட்டுட்டு ஒரு நல்ல தண்ணியெலாம் வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு துணியை விரித்து வீட்டுக்குள்ளேயே நிழல் வனத்தில் உணர்த்திடுங்க. அது ஒரு லேசாக கொஞ்சம் ஈரம் இருக்கும்போதே மிக்சியில் நல்லா அரைச்சிடலாம். நிறைய கொடுக்குறதா இருந்தால் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இல்லைன்னா மிக்சியிலே அரைச்சிட்டு சலித்து எடுத்துக்கோங்க. அதில் கப்பி கடைசியாக திருண்டு, அதாவது இந்த மீந்து அந்த தூள்லாம் இருக்குது இல்லையா, அந்த குருணையெல்லாம் அது வந்து கொஞ்சமாக மீறும். அது வரைக்கும் நம்ம அரைச்சி வடிகட்டி மாவை சேர்த்துடணும். மிஷினில் கொடுக்குறவங்களா இருந்தால் நிறைய மாவு எங்களுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தால் இதை நீங்கள் என்ன பண்ணணும், அரைக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி பதத்தில் ஒரு ஈரம் இருக்கும் போதே அரிசியை எடுத்துக்கிட்டு மிஷினில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி 1 கப்பு அரிசியை தனியாக பச்சரிசி ஈரங்கிறது இல்லாத அரிசியை எடுத்துக்கோங்க. எடுத்து அதை மிஷினில் கொடுத்து நல்லா ஒரு தடவை அரைச்சி அந்த மாவை தனியாக வாங்கிக்கோங்க. அவங்க ஏற்கனவே வேறு எதுவும் அரைச்சிருந்தாங்கன்னா அந்த மாவோட தொடச்சிக்கிட்டு சுத்தமாக வந்துடும். அதை நீங்கள் குழம்புக்கு கரைச்சி ஊற்றுவோ கோல மாவுலேயே எதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த அரிசியை கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்துடுங்க. ரொம்ப ஈரம் இருக்க அரிசியை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சேமியா மாதிரி வந்து விழும். அப்படி இல்லாமல் ஓரளவுக்கு இந்த அரிசி கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருக்கணும், ஆனால் காஞ்சிருக்கணும். அதை கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்து நல்லா சலிச்சுட்டு மீதி இருக்கிறது நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணி திரும்ப ஒரு தடவை சலித்து எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா, காலையில் பூஜையும் வச்சுருக்கோம். அந்த நேரத்துக்கு நாங்கள் இதை ஊற வச்சு அரைச்சி எல்லாம் பண்ண முடியாது மேடம். அதுக்கு முந்தின நாள் நாங்கள் அரிசி ஒரு தலையை குளிச்சுட்டு அரிசியெலாம் அரைச்சி ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அப்படி இருக்கிறவங்களா இருந்தால் முந்தின நாள் அரைக்கிறதா இருந்தால் இந்தமாரி இதே மாதிரி அரைச்சி நல்லா சலித்து ரொம்ப ஒடுங்கின பாத்திரம் இல்லாமல் கொஞ்சம் அகலமாக இருக்கிற பாத்திரத்தில் போட்டு ஒரு துணியை போட்டு மூடி வச்சுடுங்க. தட்டு போட்டு மூடினீங்கன்னா அந்த லேசாக அந்த சூட்டுக்கு வேர்த்து வடியும். அது இல்லாமல் ஒரு துணியை போட்டு மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் நம்ம இதை உபயோகப்படுத்திக்கலாம். அதனால் முந்தின நாள் பண்ணுறதுன்னு தவறு கிடையாது. ஸோ முந்தின நாளும் பண்ணி வச்சுக்கலாம். நாம் இப்போ கரெக்டாக இதை அரைச்சிருக்கோம். அடுத்து தண்ணி அளவு, இதை நம்ம அரைச்சி இதே மாதிரி ஈரத்தோடு இருக்கிற மாவு தான் நான் இப்போ கிளற போகிறேன். கொஞ்சம் அதாவது அந்த லேசு ஈரம் சொன்னீங்கன்னா அந்த ஈரத்தோடு இருக்கிற மாவு தான் இப்போ நான் கிளற போகிறேன். தண்ணி அளவுன்னு பார்த்திங்கன்னா 1 கப் மாவு எடுத்திங்கன்னா 1 கப்லேருந்து 1.25 கப் அளவுக்கு, 1.25 கப்பு தாராளமாக வச்சுக்கலாம், சரியாக இருக்கும். அதுக்கு மேலே உங்கள் சில அரிசியெல்லாம் வந்து மாவு நிறைய காணும். அப்போ உங்களுக்கு தண்ணி திரும்ப தேவைப்பட்டுது அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. மாவுக்கு தண்ணி பத்தலைன்னா அந்த கொதிக்கிற தண்ணியை தான் அதோட ஊற்றி சேர்த்து பிசையணும். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா மாவுனா தண்ணி அளந்து வச்சுருக்கேன், 1க்கு 1.25 கணக்கில் தான் அளந்து வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து உப்பு கொஞ்சமாக, எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், இது ஊற்றிக்கிறவங்க அந்த வாசனை பிடிக்கும்னா ஊற்றிக்கலாம். நம்ம சாதாரணமாக இப்போல்லாம் ரீஃபைண்ட் ஆயில்
இந்த நல்லெண்ணெய்லாம் சில நேரம் கடலெண்ணெய் நல்லெண்ணெய்லாம் ஒரு மாதிரி வாசனை உண்டு பண்ணோம் இந்த இனிப்பு கொழுக்கட்டைக்கலாம். அதனால் அந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் நம்ம சாதாரணமாக சன் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது கொதிக்கணும். மாவு அளந்து நல்லா ரெடியாக வச்சுருக்கேன், தண்ணியும் அளந்து போட்டிருக்கேன். இப்போ நல்லா தளதளன்னு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அதில் போட்டுடலாம். இப்போ இது நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாவை அப்படியே கொட்டிடலாம். கொட்டிட்டு தீயை குறைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சமாக தீயை குறைச்சிருக்கேன். இப்போ இதுலேயே நம்ம கிளறலாம், மெதுவாக அப்படியே கலந்து விடுங்க. இப்போ தீயை கொஞ்சம் கூட்டிட்டு இந்த நல்லா கிளறினீங்கன்னா அந்த தண்ணியை இழுத்துக்கிட்டு நல்லா வந்துடும். இதில் கட்டி இருந்தாலும் பயப்பட வேணாம், நம்ம தேய்ச்சி பிசையும் போது அந்த கட்டி வந்து அப்படியே உடஞ்சி வந்துடும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாவை வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நல்லா கையில் வச்சு லேசாக தேய்ச்சி பிசைஞ்சோன்னா அந்த மேலே செய்கிற அந்த மேல் மாவு சொப்பு செய்வதுன்னு சொல்லுவாங்க. அந்த மேல் மாவை அந்த சொப்பு வந்து நம்ம வேணுங்கிற வடிவத்தில் அதாவது அழகாக வளைஞ்சு கொடுத்து வரும். இந்த மாதிரி அந்த ஈர அரிசியில் மாவு கிளறும்போது சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. இந்த மாவு அரிசிங்கிறதுனால பாருங்கள் நல்லா வெளுப்பாக வந்திருக்கு மாவு. இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம பூர்ணம் ரெடி பண்ணலாம். இப்போ மேல் மாவு ரெடி பண்ணி வச்சிட்டோம். அது கொஞ்சம் ஆற வச்சு நல்லா பிசையறதுக்குள்ளார பூர்ணத்தை பண்ணிடலாம். ஆனால் பூர்ணம் பண்ணுறது வந்து இனிப்பு பூர்ணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் கசகசா கொஞ்சம் சேர்க்க போகிறேன். என்ன காரணம், கசகசா வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ருசி கொடுக்கும். நல்ல கசகசாவை போட்டு லேசாக ஒரு வறுத்து அதில் எடுத்துக்கலாம். இந்த 1 டேபிள் ஸ்பூன் கசகசா கொடுத்துருக்கேன், தாராளமாக அது போதும். இது வந்து நுணுக்கெல்லாம் போகிறதுல மிக்சியில் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா வேணால் ஒரு அடி எடுத்து சேர்த்துக்கலாம். பட் இது நல்லா வறுபட்டு அப்படியே நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா கூட போதும். ஆனால் நல்லா வறுபடணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இது அப்படியே நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவோடு போட்டு வச்சிடுறேன். இப்போ கசகசா வறுத்துட்டோம் இல்லையா, அடுத்தது வெல்லம். கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிட்டு வெல்லம். இப்போது இந்த வெல்லம் அளக்கிறத பற்றி ஒன்று சொல்லணும் அப்படின்னா, 1க்கு 1 சரிசமமாக கொடுத்துருக்கோம். அதாவது இப்போ 1 கப் அரிசி மாவுக்கு வந்து நீங்கள் 1/2 கப்பு வெல்லமும் 1/2 கப் தேங்காய் துருவலும் போட்டு பூர்ணம் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பூர்ணம் கொஞ்சம் நிறைய வைக்கிற மாதிரி இருந்தால். இப்போது இதில் வெல்லம்னு பார்த்திங்கன்னா நம்ம நுணுக்கி போடும்போது நிறைய பேர் சின்ன தவறுகள் இது ஆரம்பத்தில். இப்போ நான்லாம் கற்றுக்கிற ஸ்டேஜில் அந்த மாதிரி தான் பண்ணோம். அதனால தான் இன்றைக்கி அதை தெளிவாக சொல்லணுங்கிறது தோணுது. ஏன்னா நம்ம நுணுக்கிடுவோம், நல்லா இடித்து நுணுக்கும் போது கட்டி முட்டியமாக பெருசும் சின்னதுமாக வந்துடும். அப்படியே போட்டு அளந்துப்போம். அது என்ன ஆகும், சில நேரங்களில் இடத்த அடைச்சிக்கிட்டு நம்ம குறிப்பிட்ட அளவு நினைக்கிற போது அது இந்த பெரிய கட்டி வந்து இடத்த அடைச்சிக்கிட்டு நம்ம அளவு தான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடும். ஸோ நம்மளும் அதை நம்பி அதே கொதிக்க வச்சுருவோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் துருவுனீங்க இல்லை நுணுக்குனீங்கனாலும் நல்லா இடித்து பவுட்ரு பண்ணுங்கள். அப்போ நீங்கள் அளக்கும் போது அளவு உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ 1 கப்பு தேங்காய் அப்படின்னா அந்த 1 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். தேங்காவையும் அழுத்தி அமுக்கணும்னு இல்லை, அளக்கணும்னு இல்லை, வெல்லத்தையும் அழுத்தி அளக்கணும்னு இல்லை, ரெண்டுமே சாதாரணமாக போட்டு அளந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த வெல்லம் கரைஞ்சிருக்கு பாருங்கள், இதை நல்லா வடிகட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெல்லத்தை வடிகட்டி வச்சுட்டோம். வெல்லத்தில் தேங்காய் துருவல். வெல்லத்தில் அதிகமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா நீங்கள் கிளறும் போது லேட் ஆகும். அதனால் வெல்லத்தை தண்ணி மட்டும் பார்த்து ஊற்றிக்கிங்க. நம்ம கிளறதுக்கான நேரம் அதிகப்படுத்திக்கிட்டே போகும். இப்போ இது சேர்ந்து வரா மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இந்த கசகசை நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்கள். அந்த இதில் போடும்போது பொட்டுக்கடலை மாவு, வெல்லத்தோட தன்மை ஆறணுன்னு நல்லா இறுக்கி கொடுக்கும். இப்போது ஏலக்காய், இந்த 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் சொன்னேன் இல்லையா, அதையும் போட்டுக்குவோம் அதோட. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பூர்ணம் ரெடி. இந்த ஸ்டேஜில் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஆற ஆற நம்ம பதமாக எடுக்கிற பதத்துக்கு வந்துடும். இந்த ஒரு கிண்ணத்தில் எடுத்துடலாம். இப்போது இந்த இனிப்பு பூர்ணம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். நீங்கள் அடுத்து கார பூர்ணம் பண்ணோம் இல்லையா, ஏன்னா மேல் குழம்பு மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரெண்டுமே கடகட நம்ம பண்ணுறதுக்காக அடுத்து நம்ம கார பூர்ணத்தையும் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த கொழுக்கட்டை பூர்ணம் எப்படி ஃபில்லிங் வைக்கிறதுங்கிறத பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை. இப்போ நம்ம காரப்பூர்ணம் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கணும் இல்லையா? கடலைப்பருப்பு 1/2 கப், பச்சை மிளகாய் 3, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், எலுமிச்சம்பழச்சாறு 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தாளிப்பதற்கு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன். இப்போ இந்த காரப்பூர்ணத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? பொதுவாக காரப்பூர்ணம் அப்படின்னு சொல்லும்போது பாரம்பரியமாக ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எல்லா நாளும் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி. ஆனால் உளுந்து ஊற வச்சு பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் கடலைப்பருப்பு இதுவுமே பண்ணக்கூடியவங்க உண்டு. இந்த கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம். ஏன்னா உளுந்து வந்து கொஞ்சம் அந்த புதுசாக பழக்கம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு, புதுசாக பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உளுந்து வேக வச்சு எடுத்து அதை உதுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளறும் போது அந்த கடாயிலலாம் ஒட்டிக்கிட்டு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கடலைப்பருப்பை பொறுத்த மட்டும் அந்த மாதிரி கிளறு நேரடியாக நம்ம கிளறிடலாம். ஸோ இது கொஞ்சம் சுலபமாக இருக்குங்கிறதுனால இன்றைக்கி நான் கடலைப்பருப்பு காமிக்கிறேன். பட் அரைக்கிறது இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே அதே மாதிரி தான். ஆனால் அந்த உளுந்து பூரணத்தில் எலுமிச்சம்பழச்சாறு சேர்க்க மாட்டோம். நான் இதை சேர்த்துருக்கேன். ஏன்னா உப்பு காரம் புளிப்புங்கிற போது அது கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்கிறதுனால கொஞ்சம் எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கடலைப்பருப்பை நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போ அதோட கூட நம்ம பெருங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து கொஞ்சம் கரகரப்பாக, ரொம்ப கரகரப்பாக இல்லை, கொஞ்சம் கரகரப்பாக கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம கிளறதை பார்க்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பும் பச்சை மிளகாயும் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா மிதமான தீயை வச்சுட்டு இந்த 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதும் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க விழுது அதில் சேர்த்துடலாம். அதில் கொஞ்சம் பெருங்காயம், அதுக்கு தேவையான உப்பு. இப்போ இது பெருங்காயம் எண்ணெயில் பொரியறதை விட இந்த மாதிரி நேரடியாக அந்த கலவையோடு போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கலாம், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கிட்டாலும் சரி. பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வெந்து கொடுத்துருக்கு. அந்த நேரம் மாறி இருக்குது, பார்த்தா தெரியும். இது பழக்கம் இல்லாதவங்களாக இருந்தால் உங்களுக்கு ஒருத்தரி கொஞ்சம் இந்த உதிர்ந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் ஒரு சுற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா ஒரே மாதிரி இதுவாகணும். இப்போ அது வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது எலுமிச்சம்பழச்சாறு, அவ்வளோதான். இந்த எலுமிச்சம்பழச்சாறு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்கேன். பிரியப்பட்டவங்க இதை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் ஒரு சுற்றிப்போம். சரி, கடுகெல்லாம் போட்டிருக்கோம், அந்த மிக்சியில் சுற்ற சொல்கிறீங்களா, அது எப்படி வரும் அப்படின்னா கடுகு ரொம்ப அடிப்படவே படாததில்ல, தன்னால் ஒரு சுற்றினோன்னா புறப்புறம் இன்னும் கொஞ்சம் மெத்துன்னு உதிர்ந்து கொடுக்கும். ஸோ இது நல்லா ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேல் மாவு ரெடி பண்ணி ரெடியாக வச்சுட்டோம். பிசைஞ்சு நல்லா உருட்டி வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இனிப்பு போடணும். அதையும் தேங்காய், வெல்லம், கசகசா, வறுத்த கசகசா, ஏலக்காய், பொட்டுக்கடலைலாம் போட்டு கலந்து அந்த கலவையும் எடுத்து வச்சுட்டோம். அடுத்து கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், பெருங்காயம், உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி கடுகை தாளித்து நல்லா பலன்னு வதக்கி அதை பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறமா ஒரு தடவை மிக்சியில் போட்டு சுற்றியும் அதையும் ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். ஸோ காரப்பூர்ணமும் ரெடி. இப்போ நம்ம கொழுக்கட்டை பண்ண வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் முதல்ல நம்ம செட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். வீட்டில் இட்லி பானை இருந்ததுன்னா இட்லி பானை யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பானை இருந்தால் இப்போ எங்கிட்ட இந்த மூங்கில் கூட இருந்ததுனால இதை நான் உபயோகப்படுத்துகிறேன். இது இல்லாமல் நீங்கள் வந்து இட்லி பானையில் இட்லி தட்டை போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆன் பண்ணி வச்சுருவோம். மூடி போட்டு வச்சிடுறேன். தண்ணி சூடு ஏறட்டும். கொழுக்கட்டை, இட்லி, இடியாப்பம் இது எல்லாமே தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா வச்சிங்கன்னா அதனோட டெக்ஸ்சரே வித்தியாசம். ஸோ தண்ணி முதல்ல கொதிக்க வச்சுருவோம். தண்ணி கொதிச்சிட்டா கூட நீங்கள் தீயை குறைச்சி வச்சுட்டு ரெடி பண்ணலாம், அதனால் தப்பில்லை. ஆனால் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, நான் இதை தொட்டுக்கிட்டு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நெய்யும் உபயோகப்படுத்திக்க போகிறேன். விருப்பப்பட்டவங்க நெய்யும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா எண்ணெய் இருந்தாலும் சரி. பட் நெய் இருந்தால் உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும். இப்போ
இந்த மாதிரி சின்ன உருண்டை பண்ணிக்கிட்டு இந்த சொப்பை பண்ணிக்கிறது. இப்போ இந்த மாதிரி மாவு பண்ணும்போது உங்களுக்கு மேல் பண்ணுற சொப்பு வந்து சொன்னபடி கேட்கும்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லா வளைஞ்சு கொடுத்து வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்கும், மெத்தனும் இருக்கும். இந்த இனிப்பு போடணும் கொஞ்சம். இதை நான் மோதகம் மாதிரி அந்த ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நல்லா மூடி மேல் பகுதியை நல்லா ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணி வச்சிடலாம். ஸோ இனிப்பு கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சிட்டோம். அடுப்பில் தண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, பாருங்கள் கொதிச்சிட்ருக்குது. இந்த மூங்கில் கூடையில் அதை வச்சிடலாம். இப்போ இது 4 வைக்க முடிஞ்சிருக்கு. நான் 4 முடிஞ்சால் நடுவில் ஒன்று வைக்கலாம். இப்போ மிதமான தீயில் இருந்தது, நான் தீ கொஞ்சம் கூட்டுறேன். இப்போது இது வந்து ஒரு 5 நிமிஷம், ஏன்னா வெந்த மாவு தான், உள்ளேயும் வேக வேண்டிய அவசியம் கிடையாது, போடணும். ஸோ 5 நிமிஷம் இதனால் 3லேருந்து 5 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க. வெந்துச்சுன்னா தாராளமாக போதும். பழக்கப்பட்டவங்களாக தான் தெரியும், அது லேசாக வேர்த்து வடியும், நிறம் வந்து ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி ஆயிருக்கும். ஆனால் அது பழக்கம் இல்லாதவங்களுக்கு தான் இந்த டைம் 3லேருந்து 5 நிமிஷம். இப்போ வெந்துட்டுருக்க நேரம் நம்ம அடுத்து காரத்தை பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா மாவு எடுத்து பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியணும் இல்லையா, அதனால் நம்ம மடித்து பண்ண போகிறோம். சாதாரணமாக நம்ம இந்த கொழுக்கட்டை பண்ணுற மாதிரி இதை மடித்து பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு இனிப்பு காரம் ரெண்டுமே வித்தியாசம் தெரியும். இப்போ இது நம்ம முதல்ல வச்சிருந்து இனிப்பு வெந்திருக்கும். இப்போ அதை எடுத்துடலாம். பாருங்கள் வெந்திருக்கு. இதை அப்படியே எடுத்துடுறேன். இப்போ அடுத்த நடையை இதில் வச்சிடலாம். அதுக்கும் ஒரு மூடியை போட்டு ரெடியாக வச்சிடுறேன். இப்போ இதை நல்லா ஆற வச்சு நம்ம எடுத்துடலாம். ஆறட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஒரு பளபளப்பு வந்திருக்கு. மாவு வெந்ததுக்கு அடையாளமாக மேலே வந்து உங்களுக்கு ஒரு பளபளப்பு வந்திருக்கு. அந்த பளபளப்பு இருக்கும்போது மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இது பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம அந்த டைமை வச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம காரக்கொழுக்கட்டை பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். வெந்துக்கிட்டு இருக்கு, மிதமான தீயில் வெந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வெந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அது வெந்து நம்ம எடுக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை. இப்போ நம்ம காரக்கொழுக்கட்டை பண்ணி அது வேக வச்சிட்ருக்கோம் இல்லையா, அது வெந்துட்டுருக்கு. அது எடுக்கிறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்பு இந்த பூரணத்தை பற்றி. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பண்ணது இந்த வெள்ளை பூரணம், அடுத்தது காரப்பூரணம், இது எல்லாமே ஓரளவு பாரம்பரியமாக நம்ம பண்ணுறது. அதில் சின்ன சின்ன மாற்றங்கள், கொஞ்சம் கசகசா இது மாதிரி விஷயங்களை சேர்த்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த காரப்பூரணத்தில் எலுமிச்சம்பழச்சாறு கொடுத்து கொஞ்சம் பச்சை மிளகாயும் கடலைப்பருப்பு போட்டு அதை பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல அந்த கிராமத்து ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த வெள்ளை பூரணம் இருக்கும் இல்லையா, அதில் வறுத்த கருப்பு எள்ளு, பொதுவாகவே கருப்பு எள்ளு தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த வறுத்த கருப்பு எள்ளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு அந்த இது பித்தத்தை உண்டாக்குற ஒரு சின்ன பாத்திரத்தில் இருக்கும், அந்த மூக்குன்னு சொல்லுவாங்க, அதையும் உடச்சி அதில் எடுத்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 பாதியமாக உடச்சி அதில் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிராமத்து பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொழுக்கட்டையை அவங்க வந்து பூவரசம் இலை, அடுத்தது அந்த பனை ஓலை, இதிலெல்லாம் வச்சு இந்த மாதிரி பண்ணி தருவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த ஃபில்லிங் பார்த்திங்கன்னா விதவிதமாக இருக்கும், அந்த நல்ல ஒரு வாசனை இருக்கும். ஸோ இதுதான் அந்த மாற்றங்கள் கொடுத்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. வேர்க்கடலை, எள்ளு, இந்த மாதிரி விஷயங்கள் அதில் சேர்த்து போட்டுக்கலாம். அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா அந்த சிகப்பு அவல் இருக்குது இல்லையா, அதை கூட ஊற வச்சு இதோடு சேர்க்குறவங்க உண்டு, நல்ல ருசிக்காக. அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ காரப்பூர்ணத்துலேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கிறது இதே நீங்கள் உளுந்தில் பண்ணலாம், இல்லை உளுந்து, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு 3மே ஒரு காம்பினேஷன் கொடுத்து
அதையுமே இதில் சேர்த்து பண்ணலாம். ஸோ உளுந்து போடுற போது நீங்கள் வதக்கிற போது கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்தி வெர்ஷனாகவும் இருக்கும். ஸோ விதவிதமாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இந்த பூரணங்கள் வந்து நம்ம கற்பனைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொழுக்கட்டைக்கு வெந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 கொழுக்கட்டையும் ரெடியாக பண்ணி வச்சுட்டோம். இப்போது இந்த இனிப்பு கொழுக்கட்டை கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த கார கொழுக்கட்டையில் ஒரு சின்ன வெடிப்பு வந்ததுக்கு காரணம், நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 பீஸ் அதில் லேசாக அப்படி அடைச்சா மாதிரி வேக வச்சுட்டேன். இடம் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் அழுத்தாமல் வேக வச்சிங்க அப்படின்னா இது கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். இதில் லேசாக மடிப்பு வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து கரெக்டாக வெந்து எடுத்துருக்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த லேசாக வெடிப்பு வந்தது காரணம், அது மேலே ஒன்று நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இடம் விட்டு கரெக்டாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த வெடிப்பு லேசாக இல்லாமல், பட் வெடிப்புனால அது வெளியில் கொட்டிடும் அப்படின்லாம் கிடையாது. இது லேசாக இது பண்ணியிருக்கு. அதே மாதிரி வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு தூக்கி அந்த தட்டை கமுத்தி விட்டுடும். அது இப்போ கொட்டும்போது இது வந்து பூ மாதிரி இருக்கிறதுனால சட்டுன்னு பிரிஞ்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. ஸோ ஆற விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 பிளேட்டை வச்சுக்கோங்க. மாற்றி மாற்றி வேக வச்சு ஆற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஒன்று கூட உங்களுக்கு உடையாமல் அழகாக வரும். இந்த மாவு வந்து நல்ல மேல் சுப்பு மாவு வந்து நமக்கு சொன்ன மாதிரி கேட்குங்கிறனால இந்த மாதிரி பக்குவத்தில் மாவு சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த மாவை பற்றி பூர்ணம் பற்றி எல்லாம் சொல்லிட்டோம் இல்லையா? ஆனால் நீங்கள் திரும்ப குறிப்பு எடுத்துக்கணும் இல்லையா? அந்த குறிப்பை எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த சின்ன ரீகேப். இப்போ மேல் மாவுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் பச்சரிசி எடுத்து நல்லா 1 மணி நேரம் ஊற விட்டுட்டு தண்ணியை வடித்து வீட்டுக்குள்ளேயே நிழல் உணர்த்தி கொஞ்சம் ஈரம் இருக்கும் போதே மிக்சியில் நல்லா அரைச்சி நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எடுத்த மாவு 1 கப் குவிச்சு இருந்ததுன்னா 1லேருந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி, அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் உப்பும் எண்ணெயும் போட்டுடுங்க. நல்லா கொதித்ததும் மாவு அதில் கொட்டி நிதானமாக தீயை குறைச்சி வச்சுட்டு நல்லா மாவு தண்ணி வற்றி சுருண்டு வர வரைக்கும் கிளறிட்டு இறக்கி வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா அதை நல்லா கையால் தேய்ச்சி பிசைஞ்சிக்கிட்டிங்க அப்படின்னா மேல் மாவு தயார். அடுத்தது இனிப்பு கொழுக்கட்டை. அதுக்கு பார்த்திங்கன்னா கசகசாவை வறுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலை நுணுக்கி ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் வெல்லத்தை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த வெல்லம் கரைஞ்சதும் வடிகட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. அந்த வடிகட்டின வெல்லத்தில் தேங்காய் பூ போட்டுக்கங்க. போட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அதில் பொட்டுக்கடலையும் வறுத்து வச்சுருக்க கசகசாயும் போட்டு ஏலக்காய் தூளியும் போட்டு தளதளன்னு நல்லா கிளறி இறக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இனிப்பு பூரணம் தயார். அடுத்தது காரப்பூர்ணம். இதுக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற விட்டுட்டு மிக்சியில் கரகரன்னு அரைச்சிக்கங்க. அரைக்கும்போது பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயமும் உப்பும் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா எண்ணெயை காய வச்சு கடுகை தாளித்து அரைச்சி விழுத போட்டுடுங்க. போட்டு நல்லா கிளறி அதை உதிர்ந்து வர வரைக்கும் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பூர்ணம் இதுவாக இருக்கும். அதுக்கப்புறமா திரும்ப கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி விப்பர் பட்டனால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பொலன்னு உதிர்ந்து மெத்துன்னு இருக்க பூர்ணம் கிடைக்கும். இதுக்கப்புறமா எடுத்து இந்த மேல் மாவில் சின்ன சின்ன கிண்ணங்களாக பண்ணி அந்த சொப்புக்குள்ளார இனிப்பு பூரணம் கொஞ்சம், இன்னொரு சொப்பு பண்ணி அதில் காரப்பூரணம் கொஞ்சம், இது 2த்தையும் வேணுங்கிற வடிவத்தில் பண்ணி நம்ம மூடி நல்லா கொதிச்சிட்ருக்க தண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தில் 3லேருந்து 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா கொழுக்கட்டை தயார். ஸோ பூரண கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்தி, அதுக்கப்புறம் வரலட்சுமி விரதம், இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பண்ணுறோம் இல்லையா? இது பார்த்திங்கன்னா இந்த மேல் மாவு தான் நிறைய நேர்கள் கேட்டுட்டு இருந்தது. அது எப்படி பண்ணணும், அது கரெக்டாக வரணும் அப்படின்னு இன்றைக்கி பார்த்துருக்கீங்க இல்லையா? நிச்சயமாக அதை ட்ரை பண்ணுவீங்க. இப்போ ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது வீட்டில் கொடுத்து அப்போ மல்லிகைப்பூ மாதிரி கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். சுவாமிக்கும் பிடிக்கும், நமக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லாருமே சந்தோஷப்படுத்தக்கூடிய இதை செஞ்சு காமிச்சிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.